இதோ முதல் கடவுள் துணை பேரை கொண்ட யாரு முதல் கடவுள் விநாயகமூர்த்தி என்று சொல்ல முடியாது ஆரூர் ஐயா அவர்கள் இதை எனக்காக வாரி வாங்கியது 20 லட்சமாக பாவிக்கணும் அடிச்சு வேதம் என்ன செய்வாங்க நான் என்ன சொல்லுவான்னா சொல்றதுக்கு இல்ல வா போலாம் பாப்பா பாட்டத்தை பார்த்தா ஒரு மச்சான் செத்து போனோம் மச்சான் செத்தா ஆமா 30 வந்து கருப்பதி வரும் நீ செத்து பாரு எது மின்னி வருது பாப்போம் ஏனா எனக்கு வாசி வாணி வேயும் அட கொலகாரனா எனக்கு கும்பகோணம் நிலையும் இந்த கோசில பெத்தெடுத்த அண்ணா கோதுமை ரத்தினத்தை உங்களுக்கு கொடுக்க இடம் இருந்தோம் அந்த குள்ள மனுஷனுக்கு குறை புத்திக்காரனுக்கு என்ன கூட்டையில தள்ளனீங்க என்ன தள்ளனது பரம் இல்ல நான் தவிக்கிறது பரமாச்சே எனக்கு மாசி பணி பேயும் என் கூட பிறந்த அண்ணா எனக்கு மாயவரம் நெல் விளையும் இன்னைக்கு இந்த மாசியில பெத்தெடுத்த அண்ணா மகடாம்புரத்தினத்தை உங்களுக்கு மாத்த இடம் இருந்தோம் அந்த மட்ட மனுஷனுக்கு மறுபுத்திக்காரனுக்கு என்ன மடுவுல தள்ளனீங்க 20க்கு 40க்கு ஒரு துணி பந்து ஒரு துணி வச்சோடாயப்பா என்ன தள்ளானது பாரம் இல்ல நீ தவிக்கிறது பாரமாச்சே அப்படியே ஒரு 50 சேர் மொத்தம் பொண்ணையாச்சு தண்ணி தூக்கிட்டு வரோம் போன வந்து போச்சு போன ஐயோ 1600 ரூபாய் அந்த அரிசி இவன் ஒருத்தர் வேற வாக்கி ஆச்சு என்னுட்டான் வாக்கி ஆச்சுல வட்டி கோய வர கையில் பிடிச்சி வரானுங்க ஒருத்தன் பொண்ணையாச்சு தண்ணி தூக்கி வரான் நீ அழுவ பார்த்தா எல்லாம் சந்தேகப்படுத்துக்கிறானுங்க நடந்துதான் இப்போ நாம சும்மா இருக்க கூடாது ஓ தங்கச்சி அவருக்கு பார்த்தா ஆமா மச்சான் செத்துட்டாரு ஆமா 30 தானே கறி போடுவாங்க ஏய் என்ன கறி உனக்கு போடுறது பண்ணிக்கிறியா ஏனோ என் தாலி அரைக்கம்மா என்னுடைய கைத்து மட்டும் தான் இருப்பாங்க கவுரு மட்டும் தான் இருப்பாங்களாம் தாலி யாராவது இருக்கணும்னா பாதுகாப்பா இருக்கணும்னா அவுத்தி அவன் உண்டியில கொடுக்கலாம் என் தாலி அறுத்த கோயிந்தா ஊரு தாலி போற வந்து அறக்குறியா பொண்டாட்டி தாலி அறுக்க மாட்டாங்களா அறுக்காது
நடக்காது. தாலி எடுத்த பையன் பெறாதன உள்ளவங்க அறுத்து வைக்கிறாங்க. ஏன்னு கேளு. ஆம்படியா முடிச்சுட்டு பாலத்து மேல படுத்து கிடப்பான். ஒரு புடிச்சு இப்படி சோறு கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்க மாட்டாளுவ. அன்னைக்கு கம்மு இருந்துட்டு கோரி மூட்டை ஆஸ்பத்திரி கொண்டு போய் போட்டுருவாங்க. அவங்க குடல கிழிப்பாங்க. அந்த கண்ணாடியில உண்டா வட்டமா எட்டி பார்த்துட்டு ஏழு மலையானே என் பெருமானே என் தாலி நினைச்சாக்கா ஐயா உனக்கு என் தாலியா வந்து அவண்டியில போடுறேன் ஐயா. அன்னைக்கு பேராச்சுக்கோ அன்னைக்கு ஏன் ஒரு அவன் சாப்பாடு கொடுத்தா சாவாத இருந்தாங்க அவன் தாலி வருவான். அவன் மண்ணை போட்டு எங்க பண்றது. அத போல ஊர்ல வரி போட்டு கட்ட போறாங்க. அப்படியே ஊர்ல வரி போட்டு கட்டலாம் கூட என் தம்பிக்கு 1600 ஆடு வாரத்துக்கு சேர்த்து குட்டு வச்சுக்கிறான். 1600 ஆடு. ஆமா. என்ன பேசுகிறான் தெரியுமா? பொழுது போனா இவன் மட்டும் ஒரு 10 ஆட்டை வளர்ச்சிக்கினேன். பொழுது போன நேரத்துல இந்த நாட்டாரு கட்டாரெல்லாம் இல்ல திண்ணை மேல உட்காந்து இருப்பாங்க. 2 திண்ணை போட்டிருக்கோம். ஒரு சின்ன திண்ணை ஒரு பெரிய திண்ணை போட்டிருக்கோம். ஆமா. அந்த பெரிய திண்ணையில அந்த பொழுது போன நேரத்துல நாட்டாரெல்லாம் உட்காந்து கும்பலா உட்காந்து இருப்பாங்க. அந்த நேரத்துல என்னடா சாத்துக்கு ஆடுலாம் மேய்ச்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ஒரே व्यसனமா இருக்குது. எங்க அண்ணன் கோயில் இருக்குது. பாலம் பாலமா வெடிச்சு போய் அந்த நாள்ல கட்டின கோயில் அது. அந்த நாள்ல கட்டின கோயில் அது. ஆலங்கண்ணு அரசங்கண்ணு முளைச்சு வேறு அரசங்கண்ணு முளைச்சிக்கினாலே வேர்ல வந்து மவனிட்டு நிக்குது. நான் இருந்து என்ன புண்ணியம். நான் ஒரு தம்பி இருந்து என்ன புண்ணியம். இந்த ஆட்டை பூரா வித்து வந்த வேலைக்கு வாட்டலன்னு வித்து கம்மி வேலையா கொண்டு இருந்தாலும் 1600 ஆடாச்சு. எல்லாத்தையும் வித்துட்டு ஆமா எங்க அண்ணன் கோயில சேஜி போச்சு தரமட்டமா ஆக்கிட்டு தரமட்டமா அந்த கோயில பூரா மாறிக்கொண்டு சோண்டி கொண்டு கடாச்சிட்டு ஆமா கல்யாணியே கோயில் கட்டி கருங்கல்யாலே கோவில் கட்டி கீழே பூரா டைல்ஸ் போட்டு சுத்தி மதில் எழுப்பி மேல போக்ஸ் லைட் போட்டு எல்லாம் போட்டு அதை ஒண்ணு போட்டு கும்பாபிஷேகம் நடத்திட்டேன்னா என் ஆசை தீர்ந்து போவோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டுக்கிறான். என்னடா வேற துணி கிடைக்கலையாடா உனக்கு? துணி இல்லடா கோமண துணி மட்டும் தான் இருக்கு. என்ன நின்னான்னு கேக்குறியா? இது வந்துறியா? என்ன காரணம்? உங்க வீட்டுக்கு ஏதாவது அடிச்சிட்டாங்களான்னு என்ன கேக்குறேன். அதான் ஏன்னா நான் அவர் என்ன அடிக்க மாட்டாரு. நான் கூட மேல ஏறி உட்காந்து 4 கும்பிட்டு ஆகுறேன். அவன் அடிச்சா மாதிரி சொல்லு. அவன் 1000 முன்னரே போட்டு ஏய் கண்ணியாக்கி அந்த இடத்தை மட்டும் தெரிய மாட்டேங்குது. அந்த அர்ஜுனுக்கு பொண்டாட்டி யாரு? ரோட்ல தானா? தங்கச்சி சுபத்ரா நம்ம தங்கச்சி தானே? அத போய் சண்டை போடலாமா? ஏன்னா அவ எப்படி நம்ம தங்கச்சி தெரியல? அவன் முன்னரே போடுறே. என் புட்டங்க நான் அடிச்சிட்டு அவர் அடிக்க மாட்டாரு என்ன பார்த்தேன். அதானே கேட்டோம். ஆனா இப்ப நடந்தது என்ன அப்படின்னு இப்ப என்ன கேக்குறிய? ஆனா நாங்க சந்தோஷ முறையோடு திருமணம் செஞ்சுன்னு போய் இந்திரபிரஸ்தவத்துல இருக்கும்போது நாரதர் வந்தார். இந்த இந்திரபிரஸ்தவத்துக்கு நாரதன் அடி எடுத்து வச்சானா? அதனுடைய கோளாறா தான் இருக்கும். அது சோட காட்டுது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஆமை பூந்த ஊரும் அமினா பூந்த ஊரும் உருப்படாது. ஆமா அத போல நாரதன் அடி எடுத்து வச்சுட்டானே இல்ல. ஆமா அப்புறம் அது ஒரு சுத்தி கோளாறு பண்ணி தான் விடும். அந்த நாரதர் வந்த போது எங்க பெரிய மாமன் இருக்கிறாரு. ஆமா அவர் தர்மநந்தர். அவர் இடத்தில் அவர் அமர வைத்து பாதத்தை பணிந்து பாருங்கள் ஐயா எங்களை நாடி வந்த காரணம் என்ன அப்படின்னு அவங்க தர்மராஜ் கேட்டுட்டாரு. பெரிய மாமன் கேட்டாராம். கேட்கும் போது அப்ப நாரதர் சொன்னார், ஆனா நாங்க 3 உலகம் சுத்தி பார்த்து யமலோகம் வழியாக சென்று வரும்போது எங்க மாமனார் இருக்காரு பாரு பாண்டு மகாராஜி இறந்து சொர்க்கம் சேராமல் நற்கதி அடையாமல் நரகத்திலே வபாபட்சியாக தொங்கி நிற்கிறாராம்.
பாருயா நற்கதி அடையாத கிடையாது நரகத்திலே தொங்கிக் கொண்டிருந்தவர் பார்த்த போது அப்பா ஆனால் எங்க நாரதனே அதோ இருக்கும்படியான நான் நற்கதி அடையவில்லை எனக்கு 5 பிள்ளைகள் இருந்தும் ஆனா நான் சொர்க்கம் சேராமல் பவா பச்சையாக தொங்கி இருக்கிறேன் ஏதாவது ஒரு உபாயம் சொல்லு அப்படின்னு சொல்லுகிறார். அதனால எங்க பெரிய மாமன் கிட்ட வந்து உங்க தந்தை இறந்து சொர்க்கம் அடையாமல் நற்கதி அடையாமல் நரகத்திலே வவா பச்சையாக தலைகையே தொங்கிக்கின்னு வாயாலே உண்டு வாயாலே கக்கினுக்கிறாரு அப்படின்னு சொல்லுகிறாரு நாரதன். அப்போது எங்க பெரிய மாமன் கேட்டாரா அப்படி அவர் நற்கதி அடைய வேண்டுமானால் இதுக்கு என்ன செய்யலாம், என்ன பரிகாரம் இருக்குது அப்படி கேட்கும் போது அப்போது நாரதர் சொல்லியிருக்காரு அவர் வந்து நற்கதி அடைய வேண்டுமானால் அவர் தருமர். ஆமா அதுக்கு இல்லம்மா நற்கதி அடையணும்னா அப்ப பாதாள உலகத்தில் இருக்கும்படியான பாதாள அரக்கனிடத்துல சீரா தீர்த்தமும் அமிர்த கலசமும் இருக்குது. அதை கொண்டு வந்து பூஜை ரூம்ல வைத்து தீப தூபம் கொடுத்து அது ஒரு பூசை செய்து தெளித்தால் நற்கதி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாரதன் சொல்லிட்டான். நல்லது அப்படி சொன்ன போது ஆனா 5 பேர் இருக்கிறாங்களே இதுல யாரு போறதுன்னு அது பெரியவரும் போக கூடாது பீமாட்சியும் போக கூடாது அது சின்ன மாமா 2 பேரும் போக கூடாதுன்னு என்னை கூட்டி கொடுத்தியே. நீ இப்படி சொல்லாத. அங்க மைக்கு கோயில்ல வச்சிருப்பாங்க ஏதாவது கையில வச்சுக்கின்னு எங்க அண்ணங்காரன் என்ன கூட்டி கொடுத்தானே கூட்டி கொடுத்தேன்னா கூட்டி கொடுக்குறேன். ஆமா கூட்டி கொடுப்பேன். ஐயோ கூட்டி கொடுத்த பசு ஆட்டம் ரோட்ல ஏன்னா அப்படி என்று இந்த நேரத்தில் அந்த இருக்காரு உங்க வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்காரு உங்களுடைய மதித்துணன் அந்த அவரு பாதாள உலகம் போறாருன்னா இப்பதான் தெரியுது. அதுக்கு தாண்டா இது இங்க வந்துக்குது. எதுக்கு அப்ப அர்ஜுனன் சொல்லிருப்பான் என்ன சுபத்திரா நான் எந்த காரியத்தை நான் செய்யறதா இருந்தாலும் எங்க மாமனுடைய தயவு இல்லாத நான் செய்ய மாட்டேன். நான் பாதாள உலகம் போறேன். உங்க நீ என்ன பண்ணு ஏது பண்ணு எனக்கு தெரியாது. வடமதுரைக்கு போயிட்டு உங்க அண்ணனை கைப்பொடியா போய் விட்டுன்னு வா. அவர் இல்லாத நான் அடி எடுத்து வைக்க மாட்டேன். ஏழையிலே உட்கார வேணான்னு சொல்றாங்களா ஏழை பொத்தல் முடியாரு நீ சொல்லுவாரு. அவர்கிட்ட எங்க அண்ணனை கூட்டின்னு போ நீ தனியா போவாத அப்படி என்று சொன்னதும் அவர் என்ன கேட்டாரு உன்னை எடைய அவன் மடைய 10வது அடிப்பட்டவா மாடிய பெண்டாண்டவா மாடு கட்டவா அப்படின்னு கேட்டாரு. அது மட்டுமா பொட்ட அந்த கஞ்சி அங்கே இருக்கு அவங்ககிட்ட இருக்கு. இங்க வா எதை சொன்னாலும் என்கிட்ட மட்டும் சொல்லு. நான் யார் எவரு நம்ம அத்தை மகன் தானே சொன்னா சொல்லி போறான். தண்ணி அடிச்சா தண்ணி வேணுமா ஒண்ணு கூட ஒண்ணு நெல்லுக்குள்ள அரிசி இப்படி நான் அனுசரிச்சுன்னு போயிடுவேன். என் தம்பி சாத்திக்கிறான்னா அவன் ரொம்ப கோவக்காரன். ஐயோ ஆமா இத போல சொல்லி அவன் காதுல ஊந்து போச்சுன்னா அவனுக்கு தெரியாத என் தம்பிக்கு தெரியாத மோட்டர் கொட்டாயில அந்த பயிர் கட்சி பூச்சி மருந்து மீதி இருக்கு தெரியா மாம்பரி டப்பாவுல அதுல பாதி அடிச்சு பாதி வச்சுக்கிறேன். ஒரு பஜாவுல வச்சு அதுல கவுத்து வச்சு மேல தால் கத்திய போட்டு மூடி வச்சுக்கிறேன். ஆமா அந்த தால் கச்சை போட்டு மூணுடா தம்பி அது உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் வச்சுக்கிறேன். நானு மூடி வச்சுக்கிறேன். அவன் விறுவிறுன்னு போய் குடிச்சிட்டு அவன் அங்கேயே செத்துருவான். பை பூரா காட்டி விட்டுட்டு இருக்கிற இடம் பூரா சொல்லிட்டேன். அரை பாட்டில இருக்குது மீதி ஒரு பானையை போட்டு அதை கவுத்து வச்சுக்கிறேன். மேல தால் காத்திய பரப்பி வச்சுக்கிறேன் அப்படின்னு அடையாளத்தை பூரா சொல்றேன். ஏன்டா சாவாத கிடக்குற நான் சொல்றேன் போய் விட்டு சாவிடான்றேன். அதுக்கு இல்ல அவன் தேடி எங்கன தேடிங்க கிடப்பானே அது மட்டும் இல்ல என்ன ஆனா உங்க அண்ணனுக்கு அது முகத்துல ரோமம் இல்லாத ஒன்ன பொட்ட உங்க அண்ணன் ஒரு பொட்ட அவன் சொன்னானோ சொல்லலையோ இப்பமா யாருக்கும் தெரியல மாதிரி சொல்றியே இதான என் தாத்தா எப்படி சொல்லுவா போட்டனே சொல்ற வேகத்தை பார்த்தா போய் உதவாங்க சொல்றோம் கூட உதவாங்க தான் வருவாங்க. எப்படி சொல்லுவா நான் பாத்துக்கிட்டேன். சரி என்ன மாமி வந்தா சின்ன எதை சென்றாரு தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு கடவாயிர ஒழுவு பத்தம் தெரியும். அது மட்டும் இல்லைன்னா அண்ணன் இருக்கிறானே அவன் பொம்பளை காலை பிடிச்சுவான். பொம்பளை காலில் உயிர்ந்தாலு அண்ணனுடைய தாட்சன் எனக்கு வேணாண்டி அப்படின்னு வீராப்பா பேசிட்டு வேகமா போறாருன்னா இப்ப எங்க போக போறான் போன ஓட்டம் எத்தோட
இந்த வேலையில தேர்ந்தா இந்த வேலையில போய் அடிக்கும். இல்ல பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு அப்பட போகுது. அதனால நான் என்ன சொல்றேன்னா என் மாங்கல்யம் நிலைக்கணும், என் மண்ணை வறுப்பு வைக்கணும். என்ன நான் ஒரு நாளைக்கு அப்படியா இல்ல இருக்க மாட்டேன், நல்லா தெரியும். ஆமா, டிவி எல்லாம் விளம்பரம் கொடுத்துக்கிறாங்க. அதனால கிடிக்கிட்டு போ, அவர் பின்னாடியே போய் அப்படியே கூப்பிடு சொன்னாலும் கூப்பிடு. ஆமா, அவர் திரும்பி பார்த்துட்டு கோமா கூட உன் மூஞ்சில காரி போயிடுவாரு. அப்படியே மூஞ்சா கூட மூஞ்ச காரி மூஞ்சா கூட நீ பொறுத்துக்கணும். சரி, அதான் சொல்லுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க தம்பி. அக்கா ஆசிங்க மச்சான் சொன்ன உம்மணும் நம்ம தங்கச்சிக்காக பாக்கணும். யாருக்காக பாக்கணும்? யாரு அவரு? நான் என்ன சொல்றேன்னா அப்போ போடுமா, ஆனா நாங்க இருக்கோம். எதுக்கு நீ ஏன் கவலைப்படுற? நீ வா வீட்டுக்கு வா. நீ வீட்டுக்கு வா. உனக்கு துணிமணி வேணுமா? என்ன வேணும் உனக்கு? சாப்பாடு வேணுமா? அவர் இல்லாட்ட போறாங்க போட்டோம். ஏன் நம்ம வீட்டுக்கு வாமா இல்ல இல்ல அப்படின்னு என்ன கூட்டு போறேன். ஆமா, நான் வீட்டுக்கு வரேன். சரி, எனக்கு உடுத்துவதற்கு எனக்கு சேலை விதமான சேலை எடுத்து கொடுப்பேன். ரேஷன் கடை கொடுத்துருக்க அந்த சேலை கொடுப்பேன். எண்ணெய் வாங்கி கொடுப்பேன். என்ன வாங்கி கொடுப்பேன்? விதமான சாப்பாடு போடுவேன். ஆமா, அதெல்லாம் குறை இருக்காது. இதெல்லாம் சாப்பிட்டு நான் நல்லா போயிட்டு பெட்டில படுத்து தூங்கினா ஒரு 12 மணிக்கு மேல எனக்கு ஆம்படியா நினைப்பு வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் எதுக்கு அப்படி சொல்லிட்டு அவர் போறாரு. நீ கோமா பகவான் போனாலும் சங்க கட்ட மாதிரி போய் அவர் கூட போயிட்டு அந்த பாதாள உலகம் சென்று பாதாள அரக்கனை வென்று அமிர்த கலசமும் சீரா தீர்த்தமும் எடுத்துன்னு வந்து இந்த பூசையை செய்துட்டு அவர் கொண்டு வந்து 2 தின்ன போட்ட வீடு இருக்குது பேரு நம்ம வீட்டை. அதுல கொண்டு வந்து அவரு ஏறி நீ உள்ள விட்டுட்டு இந்த ஒட்டு திண்ணில உட்காந்து நீ பாரு. என்ன நான் அப்படியே உட்கார மாட்டேன். ஒரு வெத்தலை பாக்கு டைப் ஒண்ணு கையில கொடுத்துரு, ஒரு கூஜால தண்ணி கொடுத்துரு, பாத்துருவோம். எப்ப பொம்பளை கால உயர்ந்தோம் பொட்டான்னு சொன்னாரோ ஆமா, பொம்பளை கால ஒன்னும் உயர்ந்துட்டி அப்படின்னா சொல்லிக்கிறாரு. கேவலமா பேசிட்டு போறாரு. இன்னைக்கு அதே போல அவனை பொம்பளை காலில் உழ வைக்கிறேன் நானு. பண்ணு எப்படி பண்ண போறேன் தெரியுமா? இந்த உருவத்தை மாத்தி ஒரு ஜெகன்மோகனியாக அவதாரம் எடுத்து பொட்டையாக போற சொல்லக்கூடாது. ஒரு புறா போச்சு நான் சொல்ல மாட்டேன். எங்கேயுமே அத பெண்ணா போறது எனக்கு கை சேர்ந்த கலை. உனக்கு எப்பயுமே அது எப்படி? ஏன்னா எனக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் பேரு. ஸ்ரீ கிருஷ்ணன் மீச இருக்காது. பெண்ணா ஸ்ரீ என்றால் பெண்ணு. பெண்ணுருவம் எடுக்கிறவன் நானு. இந்த பெண்ணுருவத்தால எத்தனையோ சாதிக்க வேண்டிய விதையெல்லாம் இருக்குது. முதல் ஒரு தாட்டி பெண்ணுருவம் எடுத்தேன். திருப்பார்கடல அமிர்தம் கடைஞ்சோம். திருப்பார்கடல அமிர்தம் கடைஞ்சீங்க. அந்த அமிர்தம் எல்லாம் வந்தது. அப்ப வந்து தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரன் ஒரு பக்கமும் அப்படி பாம்பை பிடிச்சி இழுத்தானுவ. அப்ப நான் என்ன நினைச்சேன், தேவர்கள் மட்டும்தான் இதை சாப்பிடணுமா தவிர அசுரன் சாப்பிட்டா அவனுக்கு சாப்பிட்டா இன்னும் அவனை ஜெயிக்க முடியாது அப்படி சொல்லி நான் உருவத்தை மாத்தி ஜெகன்மோகினியாக அவதாரம் எடுத்துக்கொண்டு சென்று ஆமா இவங்க எல்லாம் தேவரெல்லாம் ஒரு வழியா நிக்க வச்சுட்டீங்க. இந்த அசுரன் எல்லாம் என்ன பண்ணா, டேடே உங்க மேல காக கையெல்லாம் கழிஞ்சு போய் கிடக்குது, இந்த அமிர்தம் சாப்பிட்டா சாதாரண கிடையாது, போய் கடல்ல இறங்கி குளிச்சுட்டு வாங்கடா அப்படி சொன்னான். நான் சொன்ன உடனே இப்ப கூட வீட்டுல பாரு ஒரு கடங்காரன் வரான்னு வச்சுக்க, நீ என்ன சொன்னாலும் ஆம்பளை சொன்னா கேட்க மாட்டான். ஆம்பளை சொல்லட்டும் அடிக்கிறதுக்கு போவான். பொம்பளை வந்து மாமா என் மூஞ்ச பாரு மாமா, எனக்காக பாரு மாமா, உனக்காக நான் பாக்குறேமா நானு, இல்லன்னா நான் என்ன நடக்கிறது வேறையா இருக்கும். அத போல பொம்பளை செஞ்ச உடனே அவனை கேட்டானுவ. ஆமா, போய் குளிக்கிறதுக்கு கூட்டானுவ. கூட்ட உடனே எல்லாம் வரியில் நிக்கிறானுவ. அதுல ஒரு அசுர முட்டை என்ன பண்றான், இந்த தேவர் கூட வந்து நின்னுங்கனா தேவர் மாதிரியே உருவெடுத்து அசுரம் வந்து விட்டான். ஆமா சனேஷ். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நான் எல்லாருக்கும் அமிர்தம் கொடுத்துனே போனேன். அவன் கையிலயும் கொஞ்சம் ஊத்திட்டேன் நானு. அவன் பக்குன்னு சாப்பிட்டான். சாட்டை பார்த்து பார்க்க போது அவன் என்ன பண்றான், ஓ இவன் வந்து அசுர நாட்டக்குது அப்படி சொல்லி கையில இருந்த சக்கர தாழ்வார் சக்கரத்தை விடுத்து அவன் போய் அது ஓட்டமா ஓடுனானே, அவன் தலையை பிடிச்சி அறுத்துட்டது. தலை முட்டை அறுத்த போது அவனுக்கு சாவு வரல. ஏன்னா அமிர்தத்தை சாப்பிட்டானே இல்லையா, அதனால அவனுக்கு சாவு வரல. தலை வேற முண்டை வேற போயிடுது. அதுதான் ராகு கேது. அவனு 2 பேர் தான். அப்ப ஒரு பெண் உருவம் எடுத்தேன். இந்த பத்மாசுவரனை எரிக்கிறதுக்காக ஒரு பெண் உருவம் எடுத்தேன். அப்ப ஒரு பெண் உருவம் எடுத்தேன். இப்ப 3வது முறையாக இப்ப பொண்ணா போறேன். ஒரு பொண்ணா ஆகி அந்த எங்க வீட்டுக்கார கொண்டாந்து காலில் போடணும். நீ அப்ப நீ என் கூடயே நில்லு. ஏன்னா எனக்கு நம்ம வேலை வீட்டுல நீ மட்டும் பாரு. ஏன்னா அவன் காலில் வந்து போடும்போது நீ துணியை இது போட தூக்கி ஒரே உத விட்டு. சரி அண்ணா, நீ என்ன செய்யணும், பொட்டையா மாறினா தம்பி இந்த உருவத்தை மாத்தி ஒரு பெண் உருவமாக ஜெகன்மோகனியாக வரேன். அப்ப வந்து என்ன வந்து கிட்ட வந்து பிடிக்க கூடாது, பேசணும்.
நான் கிட்ட வர மாட்டேன். அதான் கேக்குறேன். ஜெகன்மோகினி தர்பா. ஜெகன்மோகினிதர்பா.